ஒரு 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் நல்லா அறுத்துக்கோங்க. அறுத்து செடியினுடைய வேரில் வச்சுக்கலாம். வேரில் வைக்கிறதுனா முன்னாடி தரையில் கூட நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அப்படி இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதையும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ சாப நிவர்த்தி பண்ணுறதாலும் கண்டிப்பாக நமக்கு அது எலுமிச்சம்பழம் முக்கியம் எல்லாத்துக்குமே. இதுக்குன்னு மட்டும் கிடையாது. சில பேர் மை அரைப்பாங்க. மை அரைக்கிறதுக்கு அந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கு சுத்திப்படுத்துறதுக்கு அதுக்கும் நமக்கு வந்து எலுமிச்சம்பழத்தினால நல்லா கழுவிட்டு அதை நம்ம இப்போ அஞ்சனக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா அந்த சாத்தில் எலுமிச்சம்பழ சாறில் வச்சு நல்லா துடைச்சி காய வச்சது அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்கு யூஸ் பண்ணணும். ஒரு வெத்தலைக்கு முன்னாடி கற்பூர தட்டு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வெத்தலையில் கூட நீங்கள் கற்பூரத்தை பற்ற வச்சு கற்பூரம் பற்ற வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஓம் சக்தி சாபம் நசிமசி, ஓம் சித்தர்கள் சாபம் நசிமசி, ஓம் தேவர்கள் சாபம் நசிமசி, ஓம் எவரிட்ட சாபமாயினும் நசிமசி, ஓம் மூலிகை தேவா உன் உயிர் உன் உடல் நிற்க கடவ சிவாய சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம்.